சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து அஸ்வின் ஓய்வு பெற்றுள்ளார். இது குறித்து கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் விமர்சகருமான பாஸ்கி நம்முடன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து அஸ்வின் ஓய்வு பெற்றிருக்கார். இது குறித்த உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க சார். அஸ்வினுடைய டிசிஷனை நான் மதிக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து ஆஸ்திரேலியாலேயே நார்மல் ஆஸ்திரேலியா சொல்லுவாங்க, நீ ஏன் விட்டு போற அப்படின்னு கேட்கற மாதிரி வச்சுக்கணும், பட் ஏன் இன்னும் விடல அப்படின்னு கேட்கற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இப்போ கவாஸ்கர் பிரில்லியண்டா சூப்பர் ஃபார்ம்ல இருக்கு, ரிட்டையர் ஆனது. அந்த டைப்ல அஸ்வின் பண்றது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அஸ்வினோட வேல்யூ என்ன புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இவங்களுக்கு வந்து பீக் ஃபார்ம்ல நல்லா இருக்கும்போது திருப்பி டிராப் பண்ணினே இருந்தா யாருக்குமே டிமாரலைசிங்கா இருக்கும். பட் கன்சிடரிங் இஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஏஜ் 40ங்கிறது அது வந்து நம்ம பேர் வந்து பீக்ல இருக்கு. இப்போ பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டுன்னு ஒரு நேம் இருக்கு. அந்த சமயத்துல ஃபிட் பண்றது நல்லதுன்னு தோணுது. ஸோ இட்ஸ் ஓகே. பட் என்னுடைய ஆசைன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு 1 இயர் இன்னும் ஒரு சீரீஸ் அவர் ஆடுக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளவுதான். தமிழகத்துல சிறந்த வீரரா அஸ்வின் இருக்காரு. இப்ப அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார சார் பாக்குறீங்க? இருக்காரு வாஷிங்டன் சுந்தர், ரொம்ப நல்ல ஆல்ரவுண்டரா வந்து இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல. ரொம்ப கஷ்டமான விக்கெட் போலிங் இருக்கும்போது அதுல வந்து வாஷிங்டன் சுந்தர் எப்படி போட்டு ஜெயிக்கிறாருன்றதை கொஞ்சம் பார்க்கணும். அஸ்வின் வந்து ரொம்ப கஷ்டமான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எல்லாம் போலிங் போட்டு பிரமாதமா ப்ரூவ் பண்ணிட்டாரு 500 விக்கெட் பிளஸ்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. இவர் குவிட் பண்ணும்போது நல்ல ஸ்பின்னர் எல்லாம் போயிடுமேன்ற ஒரு பயம் இருக்கு. சார், இப்ப இருக்க இளைஞர்களுக்கு வந்து அஸ்வின் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காரு. இந்த தாக்கம் இளைஞர்கள் மத்தியில எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் அது குறித்து சொல்லுங்க சார். எக்ஸ்ட்ராடினரியா ஸ்பின்னர்ஸை கிரியேட் பண்ணுவார். பிகாஸ் இஸ் வெரி வெரி பிரெயின். இப்ப என்னுடைய சன்னே வந்து மிஸ்ட்ரி ஸ்பின் போடுறாரு. தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல அவருடைய டீமுக்கு ஆடும்போது மென்டாரிங் பண்ணி ஸ்லைட்டா ஆக்ஷனை மாத்தி இப்ப இன்னும் 100% இன்னும் இம்ப்ரூவ்டா போடுறாரு போலிங் பையன் ராக்கி. ஸோ அது காரணம் அஸ்வின் தான். அந்த மாதிரி அஸ்வின் நினைச்சா எத்தனையோ ஸ்பின்னர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து ஸ்பின் அகாடமி ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸை தயார் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு. சார், இப்போ இந்திய அணியிலையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் வந்து ஒரு சிறந்த வீரரா இருக்காரு. இவருடைய இந்த ஓய்வு வந்து இந்திய அணிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் இன்னொரு குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் வர வரைக்கும் இப்ப தோனி இல்லாட்ட என்ன ஆச்சுன்னா வின்னும் பண்றோம் உதவியும் போடுறோம், 2 சமயத்திலும் பேசுவோம் தோனியை பத்தி. அது மாதிரிதான் இப்ப அஸ்வினோடைய ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இன்னொரு நல்ல ஒரு 80% அந்த மாதிரி பிரெயினியா போடுற ஒரு ஸ்பின்னர் வரணும். அந்த அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். பட் எப்படியுமே ஒரு பிரச்சனை டெம்பரரியா இருக்கும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. அப்படித்தானே போகுது லைஃப் எப்பவுமே. அதனால யாராவது ஒருத்தர் வருவாங்க, கண்டிப்பா நல்லா போடுற அளவுக்கு வருவாங்க. இது ஒரு சேலஞ்சா இருக்குன்னு வரணும். தமிழ்நாட்டுல நிறைய ஆப்ஷனர்ஸ் அதே மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன்னு வரணும். தொலைபேசி வாயிலா உங்களுடைய பதிவுகளை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.